சீதா, ஏய் சீதா, ஏய் மணி ஆயிடுச்சுடி. சீதா, எரும மாடு காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்கேன், காதுல விழுகுதான்னு பாரு. ஏய் சீதா, எரும எந்திரி. என்னம்மா? ஏண்டி ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இம்புட்டு நேரம் என்னடி தூக்கம்? பள்ளிக்கூடத்துக்கு போறது இல்லையா? ராத்திரி எல்லாம் காய்ச்சம்மா. காய்ச்சலா? நல்லா தானே கடந்த. என்னன்னு தெரியலம்மா, திடீர்னு ரொம்ப காய்ச்சம்மா. ஏண்டி காலையில காப்பி வைக்கும்போது நல்லா தான் குடிச்சுக்கிட்டு இருந்த, திடீர்னு வருதா காய்ச்சல்? இங்க ஆமா காய்ச்சதா அடிக்குது. நீ காய்ச்சல் அடிக்குது ஒரு வார்த்தை சொல்றது இல்ல. காலையில காப்பி வைக்கும்போது டீ வைக்கும் போதெல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியா தானே படுத்திருந்த. அப்பயே சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு மாத்திரை மருந்து எதுவும் வாங்கியிருக்கலாம், இல்லை ஒரு ஊசி இது போட கூட்டிட்டு போயிருக்கலாம். பாப்பா பாப்பாப்பா, இது வீடா இல்ல மீன் மார்க்கெட்டானே தெரியலம்மா. எப்ப பார்த்தாலும் கத்து 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 கத்துன்னு கத்திக்கிட்டு. இப்ப யாரு கத்துனா? அங்க இருந்து வந்து இப்ப கத்து கத்து கத்துன்னு இருக்கீங்க. நீ தான் கத்திக்கிட்டு இருக்க. நீ கத்துறத இந்த வீடே கேக்குது. நான் என் பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஏண்டி அம்மா என்ன ஆச்சு? ஏன் புள்ள படுத்திருக்கான்? காய்ச்சல், 10ஆம் கிளாஸ் படிக்கிறா. அப்படி பள்ளிக்கூடத்துக்கு போகாம வீட்டில் தூங்கிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு எழுப்பலான்னு வந்தா, காய்ச்சல் ஒரு வார்த்தை சொல்லாம இருக்கா. அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். அட கடவுளே, பிள்ளைக்கு நெருப்பாட்டம் கொதிக்குதே. அப்படிதான் கொதிச்சுக்கிட்டு கிடக்குது. சரி சரி, பிள்ளைய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவோமா? கூட்டிகிட்டு போகணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 10வது படிக்கிறா. 10ஆம் கிளாஸ் சேர்க்கும் போதே அவங்க டீச்சர் சொல்லி விட்டு தான் அனுப்புனாங்க, இந்த மாதிரி லீவெல்லாம் போடக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு. காய்ச்சல் தலைவலியானும் பரவாயில்ல, மாத்திரை மருந்தை போட்டு கூட்டிகிட்டு வந்து விடுங்க அப்படின்னு. அதுக்குன்னு காய்ச்சல் கொதிக்குது, இதோட பிள்ளைய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகாம கூட பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போறதா? அடி பொடி பொடி பொடி. இவளை நானும் படிக்கல, அவரும் படிக்கல, இவளும் படிக்காமல் இருந்தானே பொழப்பு நல்லா இருக்கும். அவளாவது போய் படிக்கட்டும். சும்மா சும்மா லீவ் போட்டாலும் அவளைத்தான். இப்போ தான் சனி ஞாயிறு லீவ் விட்டாங்க, நல்லாத்தான் வீட்டில் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா. இப்போ மறுபடியும் பள்ளிக்கூடம் போகிறேன் அன்னைக்கு இப்படின்னா என்ன பண்ணுறது? ஐயோ, நானே டீச்சர் வேற அம்மா கூட்டிட்டு வந்தா தான் கூட்டிட்டு வரணும், இல்லைன்னா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பயத்துல காய்ச்சல் வந்து படுத்து கிடந்தா. இந்த அம்மா கூட்டிட்டு போய் விடாது போல இருக்கே. ஐயோ, புள்ள இரும்புறாளடி இப்படி. அப்பயும் சொல்கிறேன், வீட்டில் காய வச்சிருக்க தண்ணியை எடுத்துகிட்டு போடின்னு சொன்னால் கேட்கறது இல்லை. பள்ளிக்கூடத்தில் போய் பச்சை தண்ணியை கிடைக்கிற தண்ணி எல்லாம் குடிக்க வேண்டியது. அப்புறம் அது உடம்புக்கு ஒத்துக்காமல் இப்படி சளி பிடிச்சிக்கிட்டு வந்து காய்ச்சலும் படுத்து கிடக்க வேண்டியது. இதே ஒரு பொழப்பு தான் எப்பயும். சொல்கிறத கேட்கறதே இல்லை. தலைகால் புரியாமல் தான் ஆட வேண்டியது. தலையில் கால். சரி விடு விடு, ஒரு நாள் தானே இருந்துட்டு போட்டோம். இருந்துட்டு போட்டுமா? அவங்க டீச்சருக்கு நீங்கள் போய் பதில் சொல்கிறீங்களா? ஒரு டைம் அப்படித்தான், ஏதோ விசேஷத்துக்குன்னு கூட்டிகிட்டு போனதுக்கு அவங்க டீச்சர் அந்த திட்டு. ஏங்க, இதுக்கு நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாமல் இருக்கலாம்லங்க. அப்புறம் மார்க்கு குறைவாக போணுச்சுன்னா அப்புறம் எங்களெல்லாம் பிடிச்சி திட்டுவீங்கன்னு அப்படி பேசுகிறாங்க. நீங்களா போய் பேச்சு வாங்க போகிறீங்க? நான் தான் போய் பேசி வாங்கணும். அம்மா, என்னால முடியலம்மா. முடியலன்னு சொல்ற பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போவியா? கம்முனு கடை. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவான், நாளைக்கு சொல்லிக்கலாம். என்னமோ பண்ணுங்க சாமி, என்னை விடுங்க. ஆனால் நாளைக்கு நீங்களே போய் டீச்சர்கிட்ட சொல்லி விட்டுட்டு வாங்க. நான்லாம் வரமாட்டேன். அதெல்லாம் நான் விட்டுக்கிறேன், நீ போ. ஒரு வார்த்தை சொல்ல விடுறது இல்லை. செல்லம் கொடுத்து அவளை கெட்டு குட்டி சவர ஆக்கிட்டாங்க. சி, பிள்ளைக்கு காய்ச்ச நேரத்தில் கூட பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம்னு. எம்மாடி எம்மா, ஆஸ்பத்திரிக்கு போவோம்மா? சரிங்க. எப்பா தோற, இந்தாயா சாப்பாடு கூட. இதெல்லாம் செய்யற மாதிரி செய்யுங்க, ஆனா இதை விட தேவையில்லாத வேலையை மேற்கொண்டு செய்யுங்க, சரியா? என்னடா இப்படி பேசுற? பாருங்கம்மா, இனிமே உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதா இல்ல. வீட்டை கொண்டு பூட்டி தான் நான் சாவியை எடுத்துட்டு போறேன். ஒரு அல்ல அவசரத்துக்கு எப்படி வெளியே போறது? பின்னாடி பாத்ரூம் கதவு சாவி மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கும், மத்த எல்லா சாவியும் நான் எடுத்துட்டு போறேன். டேய், என்னடா ஜெயிலா இது? நான் என்ன ஜெயில் கைதியா வீட்டுக்குள்ள அடைப்பட்டு கிடக்கிறதுக்கு? ஜெயில் கைதிங்க கூட ஏதோ தப்பு பண்ணா திருந்தணும்னு உள்ள அடைச்சிருக்காங்க. ஆனா நீங்க எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும் பண்ணதை பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. என்னடா இப்ப பேசுற? ஊர்ல போறவங்க வர்றவங்க யாருக்குமே நான் வீட்டுல இருக்கிறது கூட தெரியாது. ஆனா நீங்க வீட்டுல இருக்கீங்களா இல்லையான்னு ஊர் முழுக்க எல்லாத்துக்கும் தெரியற மாதிரில பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. போதாத குறைக்கு நேத்து அவங்க அந்த அளவுக்கு பேச்சு பேசி இதெல்லாம் எனக்கு தேவையாமா? போய் 10,000 கொடுத்துட்டு வந்திருக்கேன். மறுபடியும் நீங்க போய் ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணி தப்பு தண்டா பண்ணி எவனாவது ஒருத்தர் வீட்டுக்கு வந்தான்னு வச்சுக்கோங்க, அதோட உங்களை துரத்தி விட்டுருவேன். அதுக்கப்புறம் பையன் துரத்திட்டான் பையன் துரத்திட்டான்னு சொன்னாலும் அதுக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேன் சொல்லிட்டேன். சரிடா, கோவப்படாத. கோவப்படாதவா? மா, வயிற்றுச்சலா இருக்குமா, நீங்க அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க.
இதுக்கப்புறம் நீங்க வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போக கூடாது. பூட்டு போட்டுட்டு தான் போறேன். டேய் அதை திருடுனதே நான் கிடையாதுடா, அந்த எழுத்த வீட்டில் இருக்கிற ஆளுமேலு தான்டா. எது? ஆமாண்டா, நான் சொல்ல வரதையே கேட்காம அவளும் லபோதீபன்னு கத்துறா, நீயும் லபோதீபன்னு கத்துறீங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி கத்துறதுல நான் சொல்ல வரதையே கேட்க மாட்டேன்ட்டீங்க. களவணித்தனம் பண்ணது அவ. நான் ஏதோ நேற்று தான் போனேன், அவ தான் பறிச்சுக்க அப்படின்னு சொன்னாலும் பறிச்சேன். மற்றபடி நான் எந்த தப்புமே பண்ணலடா. சோறு தானம்மா சாப்பிட்றீங்க? ஏய் இல்லம்மா, சோறு தானே சாப்பிட்றீங்க, இல்லை வேற எதுவும் சாப்பிடல? டெய்லியும் மூக்கு முட்டை நல்லா கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிறீங்கல்ல. அவங்க சொன்னா உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? இப்ப அவங்க தப்பிச்சிட்டாங்க, நீங்க மாட்டி இப்ப ஏன் மான மரியாதை தானே போணுச்சு. அதெல்லாம் விடுங்க. கடையில வாங்கி தின்னது யாரு? அது அது வந்து அவங்கன்னு சொல்லாதீங்க, நீங்க தான் வாங்கி தின்றுருக்கீங்க. நல்லா கடைக்காரன்னு சொல்றான். உங்க அம்மா தான் டெய்லியும் அதை வாங்கி சாப்பிட்றது இதை வாங்கி சாப்பிட்றதுன்னு பிள்ளை ஏத்தி வச்சிருக்கீங்க 2000 3000க்கு. இனிமே பாருங்க உங்களை என்ன பண்றேன்னு. ஏதோ பிறந்த குழந்தைங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுங்க. அடுத்த வீட்டுக்கு போய் எதையாவது உடைக்க வைக்கன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும். ஆனா நம்ம வீட்டுல நீங்க தாமா அப்படி. சி டேய் தம்பி, டேய் கதவை திறடா. டேய் இனிமே அம்மா எங்கேயும் போக மாட்டேன்டா. தொற. ஐயோ டேய் தொற. ஐயோ கதவை திறடா. உள்ளேயே கடங்க. ஐயோ எரும மாட்டு போய் கதவை திறக்காம பூட்டு போட்டு போறானே வெளியே. இந்த கொடுமை வேற எங்கிட்டாவது நடக்குமா? ஐயோ அலமேலு, நீ மட்டும் போய் கையில கடிச்சிட நீ அப்படியே கடிச்சே துப்பிட வேண்டி. என்னது இது? இந்த ஆள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? காலையில் 5 மணிக்கே வெள்ளனே எந்திரிச்சு வேலைக்கு ஓடிடுவார் நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே. இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ரூமை விட்டு வெளியே வரல போலையே. சோறு குழம்பெல்லாம் ஆக்கி வச்சாச்சு. என்னங்க? ஏங்க 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 சொல்லு. என்ன நானே எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி 5 மணிக்கெல்லாம் தோட்டத்துக்கு ஓடிடுவீங்க வேலைக்கு போகணுன்னு. இன்னைக்கு என்ன இவ்வளோ நேரம் தூங்கிவிட்டீங்க? எழுப்பணும்னு சொல்லியிருந்தாவது நான் எழுப்பி விட்டுருப்பேன்ல. இல்ல ரசமா, உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதா? என்னங்க? நேற்று தண்ணியெல்லாம் நிறைஞ்சு போகும், அதெல்லாம் வெட்டி எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்ல, தண்ணியெல்லாம் எடுத்து விடவும் காலையிலேருந்து அதே வேலையை செஞ்சுட்டு இருந்தால ராத்திரி வரைக்கும் உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. அதுவும் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணது வேற, ரொம்ப வலிக்குது. என்ன சொல்றீங்க? ரொம்ப இது முடியலையா? ஆமா ரசமா. ஐயோ ஆண்டவனே, எனக்கு ஒன்றுலேனா ஒன்று இழுத்து வச்சுக்கிட்டு தான் இருப்பீங்களா? கம்முன்னு வீட்டோட இருந்து தொலைங்கன்னா கேட்டு தொலைய வேண்டிதானே. காசு இல்லாத நேரத்தில் இப்போ என்ன பண்ணுறது? 250 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இப்போ 2500 3500 போய் கொட்டுறதுக்கு இருக்குதா? ஐயோ ஆண்டவனே, நான் என்ன பண்ணுறது? இப்போ என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களாங்க காலத்துக்கும். நான் என்ன பண்ணுவேன்? ஏதோ இப்படி நடக்கணும். நான் என்ன கடவா கண்டேன்? ஐயோ ரொம்ப வலிக்குது. இப்போ நான் யாருக்கிட்ட போய் கூப்பிடுறது? யாரை கூப்பிட்டு வந்தால் உங்களை கூட்டிகிட்டு போவாங்க? எல்லாருக்கிட்டேயும் சண்டை வம்புன்னு போட்டு வச்சுருக்கோம். ஐயோ ஆண்டவனே, ஏன்னா எனக்கு மட்டும் இப்படி ஒன்று கொண்டு வந்துட்டே இருக்கீங்கன்னு தெரியலை. செத்த தொலைய வேண்டிதானே? எதுக்கு அப்படி என்னை தினந்தோறும் இப்படி அழ வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ இப்போ தான் நிம்மதியாக இருந்தேன், அது பொறுக்கலையா? செத்த ஒரு நிமிஷத்தில் அள்ளி போட்டுவிட்டு கண்ணீர் வடிச்சிட்டு இருந்துடுவேன். காலம் முழுக்க இதே எனக்கு ஒரு தொல்லையா? கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கணுமா நான்? எனக்கு நிம்மதியான சாவே இல்லையா? வாழற போதும் எனக்கு இதே நிலமைத்தான். இப்போ சாவர வயசு வந்துருச்சு, இப்பயே இதே நிலமைத்தான். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அப்படி கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு தெரியலையே ஆண்டவா. அந்த சாவு கூட என்னை நெருங்காமல் போய்கிட்டு இருக்குதே. ஐயோ ஆண்டவனே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஏற்கனவே கழுத்தில் போட்டிருக்கு காலில் போட்டிருக்குன்னு எல்லாத்தையும் விற்று அழிச்சு உங்களை கூட்டி வந்தேன். இப்போ மறுபடியும் நான் எங்கே போகிறது? ஏதோ சந்தோஷம் இருக்க போவ ஆஸ்பத்திரி செலவு பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ மறுபடியும் இது நான் எங்கே போ? ஐயோ ஆண்டவா, ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவேன்? ஒன்றும் இல்லை எனக்கு, நீ எது பழ வருத்தப்படாத, எனக்கு ஒன்றும் இல்லை. ஆமாம், போய் வேணை இழுத்துக்கிட்டே வாங்க என் உயிரை எடுக்கிறதுக்குன்னே. சரி, ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு, எனக்காக யாரும் எதுவும் பண்ண வேண்டாம்.
ஆமா, இதை ஒன்று சொல்லிக்கோங்க. உடம்பு சரியில்லாத நேரத்தில் ஒரு நாய் கூட வந்து பார்க்காது உங்களையெல்லாம். நான் எந்த எல்லாம் அள்ளி போடணும்னு என் தலையில் எழுதியிருக்கு போல இருக்கு. இதுவே வேற ஒருத்தியாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பண்ணின பாவத்துக்கும் உங்களை இந்நேரத்துக்கு அம்மிக்கலை போட்டு உங்களை சாவடிச்சிருப்பா. ஏதோ நான் இருக்க போது இந்த கன்றாவியெல்லாம் அள்ளி போட்டு தொலையணும்னு இருக்குது. ஐயோ, நான் என்ன பண்ணேன் யாரை போய் கூப்பிடப்ப? ஐயோ, எழுத்த வீட்டு அமுதாவை கூப்பிடலான்னு பார்த்தா அன்னைக்கு பேச வந்தவளையும் மூஞ்சல் அடித்த மாதிரி பேசிவிட்டேன். இப்போ யாரை போய் நான் கூப்பிட? யாரு வருவா? ஐயோ ஆண்டவா. ஒன்றும் இல்லை, எனக்கு கம்முன்னு விடு. ஆமாம், ஒன்றும் இல்லைன்னு தானே என் உயிரை எடுத்து தொலைகிற. நீ போய் செத்து தொலைனாலும் கேட்டு தொலைய மாட்டேங்கிற. மனுஷன் உசுரை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ளே ஏதாவது ஈக்காக்கா இருக்கான்னு போய் பார்க்குறேன். இந்நேரத்தில் எல்லாம் தோட்டம் துறவிட்டு வேலைக்கு ஓடிடுவாங்க. யாருமே இருக்க மாட்டாங்களே. 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 10,000 செலவு இழுத்து விட்டுருவானே. இவன் வாழ்றதோ எதுக்கு? கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்கான் காலம் முழுக்க. ஐயோ அண்ணவா, நான் இப்போ எங்கே போய் யாருக்கிட்டேன்னு கேட்க? எம்மாடி இந்தாம்மா சாப்பிடு. ஐயோ எதுக்குமா உங்களுக்கு சிரமம்? இதில் என்னம்மா சிரமம் இருக்கு? உன்னை புரிஞ்சுக்காம என் வார்த்தையால் உன்னை நோகடிச்சு, ஐயோ அதை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலம்மா. இதுவே வேற ஒரு பொண்ணா இருந்தா இந்நேரத்துக்கு நீ எப்படி பேசியிருப்பான்னு கூட தெரியல. ஆனால் நீ அந்த மாதிரி ஒரு தடவை கூட என்கிட்ட பேசல. என் மனசு முழுக்க அம்பிட்டு வேதனையாக இருக்குமா. இப்படியாப்பட்ட மகராசி முதல்ல பார்த்துருந்தேன்னா என் பையனுக்கு கட்டி வச்சு உன்னைய வீட்டு ராணி மாதிரி வச்சுருந்துருப்பேன். ஆனால் ஒருத்தைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவன் நினச்சா ஒரு மாதிரின்னு இருப்பா. என்னத்த சொல்ல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்தா நீ சாப்பிடுமா, சாப்பிடு. நீங்களுமே சாப்பிடலதான்? இல்லைம்மா, நான் அப்போ சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. என் மேலே உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லைல்ல? இல்லைம்மா, இப்படியாப்பட்ட பையனை பெற்றுட்டேன்னு தாம்மா எனக்கே வருத்தம். உன்ன மாதிரி தங்கத்தை போய் இத்தனை நாள் தகரன்னு நினச்சிட்டேன்னு தான் வருத்தமாக இருக்கு. சாப்பிடு. குடிமா, பொறுமையாக குடி. என் மடி இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வருவா? இல்லைம்மா, இதுவே போதும். என்ன வெயில், மனுஷன் வெளியே போயிட்டு வர முடியாது போல இருக்கே. சாப்பிட்டியா? உங்க அண்ணன் வீட்டுல உங்க அண்ணி சாப்பாடு வச்சுட்டு போனேன், சாப்பிட்டேன். அவங்க வச்சுட்டு போனாங்களா? ஒரு வாரத்துக்கு இங்கே தானே சாப்பிடணும். சமைச்சு வச்சிருந்தா சாப்பிடலாம், சமைக்காம என்ன வெறும் தட்டையா சாப்பிட முடியும்? அது சமைக்கலையா? யாரு சமைச்சா சாப்பிடறதுக்கு? ஏன் உமா வீட்டுல தானே இருந்தா? அப்பாடி, உன் பொண்டாட்டி தானப்பா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கா. ஆனா என்னதான் பண்றான்னு தெரியல. காலையில கோயிலுக்கு போயிட்டு இப்பதான் வரேன். அது வரைக்கும் என்ன வேலை இவளுக்கு? உமா உமா உமா, ஏய் உமா, என்ன? கோயிலுக்கு காலையில கூப்பிட்டேன் வரமாட்டேன்ட்ட. மணி ஆயிடுச்சு, சாப்பாடு ஆக்கிட்டியா? என்ன சாப்பிட்டு கிளம்புவான் வேலைக்கு? நான் எதுவும் சமைக்கலையா? அப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருந்த இது வரைக்கும்? எனக்கு உடம்பு முடியல. யாரு வேணும்னு பண்ணிக்கிட்டு இருக்காத. வேலைக்கு போகணும். நேத்தே வந்து கடையில ஒரு பொழப்பு ஒழுங்கா ஓடலன்னு வயிற்றுச்சல் பிடிச்சி கிடக்குறேன். இப்போ மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற. அவன் போய் கடையை திறந்து வச்சுட்டான். நம்ம இன்னும் கடையே திறக்கல. நான் தான் வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டேனே, என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? ஏன்டி என்ன படுத்துற? வேலை ஊறுபட்டது தலைக்கு மேல கிடக்குது. முதல்ல கூட பிரச்சனை இல்ல. இப்ப போட்டிக்குமே கடையை திறந்து வச்சுக்கிட்டு நமக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாம் புடிச்சுக்கிட்டு இருக்கான். உனக்கு புரியுதா? இல்ல புரியாம தான் நீ நடிக்கிறியா? நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்கவே. அப்புறம் நான் வேலை செய்யல ஒண்ணுமே செய்யலன்னு சொன்னேன். ஐயோ தாயே, உன் காலில் கூட விழுகிறேன். இப்படி என்னை சாவடிக்காத. என்ன கடை பூட்டி கிடக்கு? சரி, ஓனருக்கு போன போட்டு கேட்பேன். ஓனர் அடிச்சுக்கிட்டு கிடக்கு. எந்திரே உமா, ஏன் உமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ இங்கே பாருங்க, நான் தான் எந்த வேலையும் செய்யாதவளாச்சே. என்ன எதுக்கு போட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கீங்க? நல்ல வேலை செய்கிறவங்கள பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இதுக்கு அப்புறமேட்டுக்கு என்னை எதுக்கு டார்ச்சர் பண்ணாதீங்க. ஏன்னா நான் நொந்து போயிட்டேன் உங்களாலையும் உங்கள் குடும்பத்தாலையும். இதுக்கு மேலேயும் என்னால் நொந்து போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுதான் முடிவா? ஆமாங்க, அவ்வளோதாங்க. சொத்த பெரிய ஒன்னால சொத்தையும் பிரிச்சாச்சு. ஏன் வந்து அங்கேயாவது வேலை செய்யணும், இல்லையா வீட்டுல வேலை செய்யணும், இல்லையா தோட்டத்துல போய் வேலை செய்யணும். மூணுத்துக்கும் பண்ணாம இப்படி நீ போய் முக்காடு போட்டுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு வர அதுக்கு பிடிச்சி சலுப்பு. நான் அறந்து பிள்ளைன்னு பாக்குறேன். எனக்கு கோபத்தை கிளம்பு. போன வர அடிச்சுட்டு கிடக்கு. எவன் வேலை என்னன்னு தெரியல. மனிதர் ஆயிப்போச்சு. எவ்வளவு நேரம் போன் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், எடுக்கவே மாட்டேங்கிறாங்களே. என்னத்தான் பண்ணி தொலைறாங்கன்னு தெரியலையே. ஓ ஆண்டவனே. என்னங்க, பக்கத்து கடைக்கு லோடு வந்திருக்கும் போல இருக்கு. நமக்கு எதுக்கு அது? வாங்கிட்டு என்னங்கப்பா? தெரியலீங்களேப்பா. சரிங்கப்பா. எப்பயும் இப்போ ஒரு லோடு வந்து இறக்கணும்னா எங்களுக்கு 30,000 ரூபாய் கொடுப்பாரு. சரி. ஒரு 3 டன் இருக்கு. வெயிட் பிரிட்ஜ்ல வெயிட் போட்டுட்டு தான் வந்தோம். வேணும்னா நீங்க எடுத்து
என்னங்க பாருங்கங்க, நம்மக்கிட்ட தேடி வருதுங்க லட்சுமி. வேணான்னு சொல்லி அப்படியே தள்ளி விட்டுறாதீங்க. 3 டன்னுனா அதை வச்சு 4 டன்னு காசு பார்க்கலாங்க. வாங்குங்க வாங்குங்க. ஏடி ஏற்கனவே வீட்டுல சண்டை நாரிக்கிட்டு கிடக்கு, இதுல இதை வேற வாங்கிட்டு பெரும் பிரச்சனை இதுக்கு சொல்றியா? நானும் படுக்க மாட்டீங்க, தள்ளியும் படுக்க மாட்டீங்க. உங்களால எனக்கு எப்பயுமே இதே சீரழிவு தான். இப்ப என்னடி பண்ண சொல்ற? அதான் அவங்க வராம கடை பூட்டி கிடக்குல்ல, வரலட்சுமியை எதுக்கு வேணாம்னு சொல்லணும், பிடிச்சி போடுங்க. அதுவும் இல்லாம அவங்க 30 ரூபா கொடுக்குறாங்கன்னா நம்ம 32 ரூபான்னு 2 ரூபா சேர்த்து கொடுப்போம். அப்பதான் வேற எதுவா இருந்தாலும் நம்ம கிட்ட கொடுப்பாங்க. என்னதான் இருந்தாலும் எப்படி எனக்கு தெரிஞ்சா இதுக்கு வேற ஆட்டம் கட்டுவான். இங்கே பாருங்க, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு வியாபாரம் ஆகுதா, இந்நேரத்துக்கு நமக்கு வரவங்க அவங்களுக்கு வந்திருந்தாங்கன்னா பிடிச்சி தானே போட்டிருப்பாங்க. இனிமேலாம் தொழிலில் போட்டியெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தா தான் நம்ம முன்னேற முடியும். அவங்க சம்பாதிக்கிட்டு இருந்தா ஒன்றும் கிளிக்க முடியாது. அப்பா அவங்க 30,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க, நாங்க ஒரு 33 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம். என்னங்க 32ன்னு சொன்னா 33ன்றீங்க? கொஞ்ச நேரம் வாயை மூடு. இல்லைங்க, நாங்கள் புதுசாக தான் கடை திறந்துருக்கோம், அதனால தாங்க. அதுவும் இல்லாமல் வேற எங்கிட்டும் இருந்தாலும் நம்ம கடைக்கே கொடுங்க, பார்த்து போட்டு கொடுக்குறோம். ஏங்க பின்னாடி பக்கம் குடோன் இருக்கு, அந்த இதில் இறக்கிடுறீங்களா? எனக்கு அவனை நினைச்சா பயமா இருக்குடி. பயந்தால வேலைக்கு ஆகாது, கம்முன்னு இருங்க. அவங்களாம் வந்திருக்காங்கல்ல, போய் காப்பி சாப்பாடெல்லாம் போய் வாங்கிட்டு வாங்க. இருக்கட்டும் பா, இருக்கட்டும். மாசத்துக்கு ஒருக்க நம்ம லோட் இறக்குவாங்க, அப்படினா உங்களுக்கே ரெகுலரா இறக்கிறோம். இது என்ன நமக்கு வர வேண்டிய அவங்க பக்கம் போகுது? ஏங்க ஐயோ வந்துட்டான்டி. வாங்க சாமி, வந்து வேலையை பாருங்க. என்னங்க போன் அடிச்சிருக்கலாம்ல வரேன்னு, நாளைக்கு தான் லோட் ஆகும்னு சொன்னீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க. எத்தனை தடவை காலையில இருந்து போன் அடிச்சிட்டே இருக்கறேன். காலையில அங்க கிளம்பும் போதுல இருந்து போன் அடிச்சிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் போன் எடுக்கல, ஒண்ணும் எடுக்கல. எவ்வளவு நேரம் நாங்களும் காத்துட்டே இருக்கிறது? உங்களுக்கு வேணும்னா வேணும்னு சொல்லுங்க, வேணாம்னு சொன்னா நாங்க வேற பக்கமாவது கொடுப்போம்ல. அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வரோம் இல்லைங்களா? எங்களுக்கு டீசல் செலவுலாம் இருக்குல்ல. ஐயோ கோச்சுக்காதீங்க, வீட்டுல போனை விட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டேன், அதான். இல்லங்க என் ஒய்ஃப் நம்பர் தான் கொடுத்திருந்தேன், அதான். போங்க, உங்களால நான் வெறுத்தே போயிட்டேன். இப்படி ஒருத்தருக்கு நான் போன் அடிச்சதே கிடையாது. ஒரு தடவை எடுத்து இப்படிதாங்க சொல்லினீங்கன்னா கூட நான் கொஞ்சமாவது அமைதியா இருந்திருப்பேன். டென்ஷன் ஆயிடுச்சுங்க, அதனால அவங்க அதுக்கு கொடுத்துட்டேன். இது அவங்களுக்கு கொடுத்துட்டீங்களா? ஏங்க உங்ககிட்ட நான் தானே ரெகுலரா வாங்கிட்டு இருக்கேன், அதுவும் மத்த கடையை விட நான் அதிகமா தானே கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன். நீங்க இப்ப என்கிட்ட குரல் வசதி பேசிட்டு இருக்கீங்க. போன் அடிச்சிட்டே இருந்தேன், எடுக்காதது உங்க தப்பு. என்கிட்ட ஏறிட்டு வரீங்க. ஐயோ நான் கோவலாம் பண்ணலங்க, இத்தனை மாசம் நீங்க என்கிட்ட தான் வரவு செலவு வச்சுக்கிட்டீங்க, லோடு ஏத்துறது இறக்குறதுன்னு. இப்படி திடுப்புன்னு இப்படி சொன்னீங்கன்னா எப்படிங்க? இங்க பாருங்க, என்கிட்ட இந்த வள புலவலன்னா பேசாதீங்க. உங்களுக்கு போன் அடிச்சு நீங்க எடுக்கல, சரி எதுக்கு நான் உங்ககிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்? நான் இங்க கொடுத்துட்டேன். இவங்க எனக்கு 1 ரூபாய் எக்ஸ்ட்ராவே கொடுக்குறேன்ட்டாங்க, அதனால நாங்க இனிமே இங்க தான் இறக்க போறோம். நான் போன் அடிச்சு எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏங்க சாரிங்க, தெரியாம நடந்துருச்சுங்க. ஆண்டவனே இந்த உமாவ வீட்டுலதான் எரிச்சலா இருக்குன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து கொஞ்சமாவது மனசு நிம்மதியா இனியாவது நல்லபடியா எல்லாம் நடக்கணும்னு நினைச்சா வந்தவனே அனுப்பி விட்டான் அந்த பக்கம். முடிஞ்சது, அவ்வளவுதான். என் தொழில மொத்தமா முடிச்சுட்டான். நம்ம வீட்டுல ஒருத்தர் இருக்கா போரு, இன்னைக்கு அடிச்சா அவங்க அப்பா வீட்டுக்கு துரத்தினாதான் இன்னைக்கு அவ சரிப்பட்டு வருவா. என்னையவே வெறுப்பேத்திட்டால, அவளால இன்னைக்கு 30,000 ரூபாய் இது போச்சு. அவ்வளவுதான், எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க. அதுலயும் வேற அவன் 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறானோனையும் எவன் நம்ம கிட்ட வருவான்? அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் காரணமான இந்த உமாவை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். உட்காந்துக்கிட்டு நீ எனக்கே ஆப்பு வைக்கிறனா, இனிமே நீ வீட்டுல இருக்கணும்ன்ற அவசியமே இல்லடி. வாரண்டி, இப்ப வாரண்டி உனக்கு. இந்த கலெக்ஷனுக்குலாம் ஒழுங்கா போறியா என்ன? அதெல்லாம் போயிட்டு இருக்கேங்க மாமா. அப்புறம் இனிமே வந்து சந்தையில எல்லாத்துக்குமே வந்துட்டு டெய்லியும் கலெக்ஷன் பண்றோம்ல, அந்த மாதிரி கடைங்களுக்கும் போய் கேட்டுட்டு வா. கடைங்களுக்குன்னா அதான்டா, அந்த ஹோட்டல் போய் பாரு. ஹோட்டல்ல எல்லாம் வந்துட்டு வாரம் நம்ம கிட்ட வாங்குவாங்க, சந்தா கட்டுற மாதிரி. அவங்க கிட்ட எல்லாம் போய் கேளு, 10,000 கொடு. அவங்க டெய்லி ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த மாதிரி கட்டுற மாதிரி வர வச்சுக்குவாங்க, சரியா? ஆமா, முத நாள் வந்து நீங்க அறிமுகப்படுத்தி விட்டீங்கன்னா பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் டேவே நான் எப்படி மாமா? டேய் என்னடா, இனிமே நான் எனக்கு அப்புறம் நீ தான் இந்த குடும்பத்தையும் இதையெல்லாம் பாத்துக்கணும். ஒவ்வொரு தடவையும் நானே வந்து உனக்கு சொல்லி கொடுக்கணுமா? சந்தையில் உள்ளவங்கள்ட்ட பேசினதெல்லாம் நீ பார்த்ததானே? அப்படி பேசி கொடுத்தன்ல, வாங்கினாங்கல்ல. இங்க காசு தேவையில்லாதவன் எவனுமே கிடையாது, சரியா? எவனா இருந்தாலும் வாங்குவான், போ. சரிங்க மாமா. அப்புறம் வீட்டுல வேற இது சீதாவுக்கு உடம்பு சரியில்லையாமா, அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் விட்டுட்டு நீ அப்புறம் கலெக்ஷனுக்கு போ. என்ன மாமா ஆச்சு சீதாவுக்கு? ஒன்னும் இல்லடா, ஏதோ காய்ச்சல் சளியாமா, அதுதான். நல்லதானே இருந்தா? அவ நல்லா இருந்தா நல்லா இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? இல்ல மாமா,
அன்னைக்கு நான் வீட்டுக்கு வரும்போது நல்லா தானே இருந்தான்னு கேட்டேன். ஆச்சா தலைவலியா என்ன சொல்லிக்கிட்டா வரும், இல்ல தந்தி கொடுத்துட்டு வருமா? ஏன்டா நீ வேற கற்பேத்திக்கிட்டு, கூட்டிட்டு போயிட்டு வாடா. சரிங்க மாமா. சரி. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே, நல்லா தானே இருந்தா, திருத்துப்புன்னு என்னாச்சு? ஒருவேளை இன்னைக்கு ஸ்கூல்ல டீச்சர் வர சொன்னாங்கன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கலாம் அந்த கழுத. ஐயோ. ஏய் மாமா, என்னடா எருமமான் மேல மழை பெஞ்ச கணக்கா நின்றுட்டு இருக்கேன், போடா. இந்த போறேன் மாமா, இந்த போறேன். ஓ என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலையே ஆண்டவா.